அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் 2023க்கான செலெக்ஷன் பேட்ச் 2.0 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 2022க்கான பேட்சஸில் ஸோ செலெக்ஷன் பேட்ச் நம்ம ஒரு பேட்ச் போட்டிருப்போம். ஸோ அந்த பேட்ச்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பேட்ச், அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக நான் எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஃபோக்கஸ்டாக நான் இங்கிலீஷ் ஜிகே மட்டும் நான் நல்லா படிக்கணும். ஏன்னா மேக்ஸ் ரீசனிங் நமக்கு தெரியும். இப்போ ரீசெண்ட் டைமாக ஆன்சர் கீ வந்திருக்கும், அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது மேக்ஸ் ரீசனிங் குவாலிஃபைங் நேச்சர் தான். ஆனால் உங்களோட போஸ்டிங் செலெக்ஷன் எதா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் அண்ட் ஜிகேஜிஎஸ் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி லேட்டஸ்ட் பேட்டர்னாக எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றதோட பிளான் தான் வீடியோ கிளாஸ் டெஸ்ட் பேட்சஸாக இந்த பேட்சஸ் இருக்க போகுது. டெஸ்டஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன டெஸ்டஸ் இருக்க போகுது, எப்பப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கிளாஸஸ் இந்த பேட்சில் வந்து என்னென்னலாம் இருக்கும். வீடியோ கிளாஸ் மட்டும் இருக்குமா சார், இல்லை டெஸ்ட் மட்டும் இருக்குமா, இல்லை டெஸ்ட் மட்டும் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும், இல்லை நான் வீடியோ கிளாஸோட சேர்த்து டெஸ்ட்டோட பார்க்கணும், ஒரு ப்ராப்பரான பிளான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சூட்டஃபுல்லாகும். அதுக்கு முன்னாடி வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸாக நம்ம 2022 நடந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸோட கொஷின் பேப்பர் ஆகட்டும், அதோட அனாலிசிஸ் ஆகட்டும், அதோட பிடிஎஃப்மே நம்ம டெலகிராமில் கொடுத்துருவோம். ஸோ பேட்ச்லையுமே இருக்கும். ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமில் தான் இருக்க போகுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஜூலை 9 ஸ்டார்ட் ஆக போகுது. கம்மிங் சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எப்போ சார் எக்ஸாம்ஸ், எத்தனை பேர் அப்ளை பண்ணலையோ இன்னுமே அப்ளை பண்ணுறதான இஷ்யூஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இஷ்யூலாம் இன்னொரு 2 to 3 டேஸில் போய்டும். நீங்கள் ஜூலை 15க்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2023க்கு அப்ளை பண்ணுறதுனா 1500 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. பட் இது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் நமக்கு வரப்போகுது. மெயினாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி வரப்போகுது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் வரப்போகுது. இது எல்லாமே பேரலாக உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சேம் சிலபஸில் தான் இருக்க போகுது. ஆப்வியஸாக ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு இதை பற்றி தெரியும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வந்தேன், இது வந்து எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 9 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த பேட்சோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ இந்த மேலே தெரிகிற 8681859181 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்தராக டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருக்க போகுது, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2023 எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸாம் கேலண்டரை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம செப்டம்பர் 1 வச்சுப்போம். அப்போ நமக்கு இன்னும் இருக்கிற டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை 9 ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பிளான் படியே பார்த்துக்கோங்க. ஜூலை 9 ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜூலை 9 விட்டுருங்க, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கும். ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து இங்கிட்டு ஒரு 20 நாள் இருக்க போகுது. அதாவது ஜூலையில் ஒரு 20 நாள், ஆகஸ்ட்ல ஒரு 30 நாள். ஸோ மொத்தம் டோட்டலாக 50 நாள் எஃபிஷியண்டாக இருக்க போகுது. சண்டே சாட்டர்டே எல்லா நாளுமே கிளாஸஸ் இருக்க போகுது. ரெக்கார்டட் ப்ளஸ் லைவ் கிளாஸஸாக இருக்கும். இங்கிலீஷ் ஜிகேஜிஎஸ் மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்க போது. இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் இருக்கும். ஜிகேஜிஎஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூடிங் எல்லா அப்டேட்டுமே போத் தமிழில் இருக்க போது. கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே கிளாஸோட பிடிஎஃபாக கிளாஸ் நோட்ஸை நம்ம வந்து நம்மளோட ஆப்பில் கொடுப்போம். நீங்கள் யாரெல்லாம் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிங்களோ நீங்கள் நோட்ஸ் எடுக்கலைனாலும் அந்த பிடிஎஃப் வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் நோட்ஸாக அந்த வித் ரெஸ்பெக்டிவான ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் நோட்ஸ் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. இங்கிலீஷ் ஆகட்டும், ஜிகேஜிஎஸ் ஆகட்டும், அண்ட் தென் மேக்ஸ் ரீசனிங் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அன்னைக்கான கிளாஸோட நோட்ஸ் கிளாஸ் நோட்ஸ் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். ஓகேங்களா? அது பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் பேட்சில் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேட்ச் பற்றி சொல்லணும் அப்படின்னா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். மேக்ஸ் ரீசனிங் நம்ம ஒரி பண்ண தேவை கிடையாது, ஏன்னா அது குவாலிஃபைங் நேச்சர் தான். பட் இருந்தாலும் இந்த டைம் 2022 கொஞ்சம் கஷ்டமாகவே கொஞ்சம் வந்து கால்குலேட்டிவ் ஒரு சில ஷிஃப்ட் வேணால் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. பட் எல்லா ஷிஃப்ட்லையுமே ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னாலே கொஞ்சம் கால்குலேட்டிவாக கொஞ்சம் வந்து அந்த எஸ்எஸ்சி அந்த மோடில் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில பேருக்கு ஈஸியான ஷிஃப்டில் ஈஸியான கொஷின்ஸ் வந்திருக்கும். ஆனால் அது குவாலிஃபைங் நேச்சர்னாலும் சில இடங்களில் நெகட்டிவ் மார்க் இல்லாதனால கொஞ்சம் கடினமான கொஷின்ஸே இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதையுமே நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸ் ரீசனிங்க்கு பார்த்தீங்கன்னா நானும் ஜிகேஜிஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா
விஜயன் சார் அவங்களும் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கிளாஸஸ்க்கு வந்து டானியா மேம் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் ஃபுல்லாக பேசிக்காக இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா கிராமர் வெக்காபுலரின்னு 2 இருக்கும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிராமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆகட்டும், நவுன்னா என்ன பண்ணணும், A to Z கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வெப்னா என்ன, அப்புறம் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், அப்புறம் இந்த ஸ்பெல் எரர். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கிலீஷில் ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா இங்கிலீஷ் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஏன்னா இப்போ நீங்கள் ஜிகேஎஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்கூல் புக் இப்போ டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டுமே மூவ் ஆன் டு த எஸ்எஸ்சிக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா அதாவது ஜிகேஜிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே ஓரளவுக்கு போட்டுருவாங்க. பட் செலெக்ஷன் போஸ்டிங்கா அவங்களா. ஸோ இதுதான் டிட்டர்மைன் பண்ணும் போஸ்ட் அப்படின்னா ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம லேட்டஸ்ட் பேட்டர்னில் கொஷின்ஸ் ஆகட்டும் அண்ட் தென் கிளாஸஸ் ஆகட்டும் அது எல்லாமே வெரி எஃபிஷியண்ட்டாக கிளாஸஸ் போக போகுது. நீங்கள் பிஃபோர் தட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி டெமோ கிளாஸஸ் இருக்கும் கோர்சஸில். டெமோ கிளாஸஸ் பாருங்கள். கிளாஸஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் பேட்சில் ஜாயின் பண்ண போகிறது கிடையாது, நான் 1 யூடியூப் மட்டும்தான் பார்க்க போகிறேன்னா சூப்பர் ஃபைன். யூடியூப்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக மேக்ஸ், ரீசனிங், ஜிகேஜிஎஸ்க்கான அப்புறம் இங்கிலீஷ்க்கான வீடியோஸ் நம்ம ரெகுலராக இதுக்கு முன்னாடி 2022க்கான எம்டிஎஸ்லையுமே நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்போம், பிளேலிஸ்ட்டுமே கிரியேட் பண்ணியிருப்போம். அது எல்லாமே ஒன்றா நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. இந்த பேட்சோட ஸ்டடி பிளான் என்னென்னக்கு என்னென்ன வீடியோஸ் இருக்கும், என்னென்ன லைவ் கிளாஸஸ் இருக்கும் அப்படிங்கிற பிளான், என்னென்ன சப்ஜெக்டில் இது இருக்கும் 2022 எப்படி பிளான் கொடுத்தோமோ அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. நிறைய பேருமே பார்த்தீங்கன்னா சார் நான் பேட்சில் என்னால் ஜாயின் பண்ண முடியல, பட் நான் இருந்தாலும் நான் வந்து இந்த பிளானை வச்சு நான் படித்தேன் சார், இதை ஃபாலோ பண்ணேன், கண்டினியூஸாக ஒரு 10 days 15 days நான் ஃபாலோ பண்ணேன், அதுக்கப்புறம் என்னால் ஃபர்தராக ஃபாலோ பண்ண முடியல, அந்த பிளான் பிடிஎஃப் மட்டும் எங்களுக்கு வந்து பேட்சில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக இந்த டைமும் அந்த பிளான் படி அந்த பிளானோட பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் கொடுத்துருவோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே பேட்சில் போகிற வீடியோஸ் மாதிரியே நீங்கள் யூடியூப்லேயுமே இருக்கும். அது இல்லாமல் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லையுமே அதோட பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி தருவாங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமாங்கிறது கிடையாது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஸ்டடி பிளான் கொடுத்துரும். அப்போ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இருக்கும்னா ரெஸ்பெக்டிவான கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஆப்பில் இருக்கும். ஸோ வீடியோ கிளாஸ் மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸோட டெஸ்டஸ்மே இருக்க போகுது. சாப்டர் வைஸ் டெஸ்டஸ் என்ன இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். எஸ்எஸ்சி பொறுத்த மட்டும் 60 to 70% ஆஃப் த கொஷின்ஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பராக தான் இருக்கும்போது இதுவும் எக்ஸ்பெக்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான். ஓகேங்களா. இங்கே ஜிகே கூட உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். பட் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா டிட்டோவாக அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் லாஸ்ட் 5 years 4 years கொஷினை பார்த்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி பேட்டர்னில் தான் இந்த பேட்சஸ் இருக்க போது. ஆங்கிலம் மற்றும் பொது அறிவு வகுப்புகளுக்கு தனி கவனம். ஸோ ஆப்வியஸாக ஏன்னா அதில் தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்க போகுதுங்கிறப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் ஃபேக்கல்ட்டி ஆகட்டும் எல்லாருமே அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நிறையா மோஸ்ட் ஆஃப் த செஷன் மேக்ஸ், ரீசனிங் லைவ் கிளாஸஸ் ஆகும். இங்கிலீஷ் கிளாஸஸ் ஆல்சோ சில நேரங்களில் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் ஆகும். மித்த நேரங்களில் பதிவேற்றப்பட்ட அதாவது பதிவு செய்யப்பட்டனா ரெக்கார்டட் கிளாஸஸாகவும் இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஜென்ரல் லைவ் ஆகட்டும், டவுட் செஷன்ஸ் ஆகட்டும் அது எல்லாமே போக போகுது. அந்த வீக்கில் நடந்த வீடியோஸ் பார்த்துட்டு வித் ரெஸ்பெக்டிவான டெஸ்டஸ்மே இருக்கும். ஓகேங்களா. ஸோ டெஸ்டஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 டெஸ்டஸ்க்கு மேலே ஃபுல் அண்ட் டெஸ்ட்டு, சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டு, ஒரு டெஸ்ட் போர்ட்டல் எப்படி இருக்குமோ அப்படி வந்து இந்த பேட்சஸில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ பிஃபோர் தட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கோர்சஸ் நாங்கள் அசைன் பண்ணிவிடுவோம். நீங்கள் அதிகமாக அப்போ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் போய் உள்ளே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ டெமோ கிளாஸஸ் ஆகட்டும், ஃப்ரீ டெஸ்டஸ் ஆகட்டும் அது எல்லாமே அசைன் பண்ணியிருப்போம். ஃப்ரீ கண்டென்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டெஸ்ட் போர்ட்டல் எப்படி இருக்குது, டெஸ்ட்டோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அங்கே கிளாஸ் நடக்கிற டீச்சர்ஸ் ஆகட்டும் அந்த எஜுகேட்டர்ஸ் எப்படி டீச் பண்ணுறாங்க, நமக்கு புரிகிற மாதிரி இருக்கா, கண்டென்ட் ரிலேட்டடாக இருக்கா, இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற டிசிஎஸ் பேட்டர்னில் இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஃபீஸ் கம்மி தான். ஓகேங்களா. ஸோ 4500 ரூபா தான் ஃபீஸ். இது வந்து ஜூலை 10க்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன இருக்கும்னா 50 நாளுக்கான வீடியோ கிளாஸ் இருக்கும், ப்ளஸ் 200+ டெஸ்டஸ் இருக்கும். நீங்கள் இது பார்த்தாலே போதுமானது. மெயினாக இந்த டெஸ்டஸ் எல்லாமே இங்கிலீஷை தவிர ஜிகேஜிஎஸ், மேக்ஸ், ரீசனிங் இந்த 3 செக்ஷனில் இருக்கிற டெஸ்ட்டோட கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போத் அண்ட் தமிழில் இருக்க போது நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் தமிழ் எழுத போகிறோம். இங்கிலீஷ்
செக்ஷனல் மட்டும்தான் இங்கிலீஷில் எழுதுவோம். மற்றபடி மேக்ஸ், ஜிகே, ஜிஎஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்க போகுது இந்த டெஸ்டஸ். இந்த டெஸ்டஸோட நீங்கள் இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேணாம், என்கொயரி பண்ண வேணாம். ஸோ அதிகமாக நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு கோர்ஸ்க்குள்ளே போயிட்டு கண்டென்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைனா மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் தான். செலெக்ஷன் பேட்ச் 2.0 பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நேரலை மற்றும் பதிவு செய்யப்பட்ட வகுப்புகள் பதிவேற்றம் செய்யப்படும். பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஜூலை 9 கம்மிங் சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா, ஸோ ஸ்டடி பிளான் அப்டேட்டட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாடமொழி தமிழ் அண்ட் ஆங்கிலத்தில் ரெண்டுலேயுமே இருக்கும். 200 மணி நேரம். ஸோ அபியஸாக பார்த்தீங்கன்னா 50 நாள், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம்னா 50 நாள், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், 4 செக்ஷனில் ஒரு மணி நேரமும் ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் வீடியோஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே போதுமானது. வகுப்புகள் எடுக்கப்படும் நோட்ஸ் பிடிஎஃபாக தரப்படும். அது கோர்ஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தரப்படும். அதர்வைஸ் யூடியூப்பில் போடுற வீடியோஸோட பிடிஎஃப், ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராமில் இது இல்லாமல் டெய்லி குவிசஸ், இனிமேல் எஸ்எஸ்சி ரிலேட்டடாக உங்களுக்கு டெய்லி குவிசஸ், அதோட ஸ்டடி பிடிஎஃப், அந்த குவிசஸோட ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனோட பிடிஎஃப் டெய்லியுமே ஈவினிங் இமெயில் அப்லோட் ஆகும். இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஜென்ரல் ஸ்டடீஸோட அதாவது ஜிகேஜிஎஸோட ஸ்டடி பிளான், ஸ்டடி பிடிஎஃப், கிளாஸ் நோட்ஸ் அது எல்லாமே தரப்படும். டெய்லி குவிசஸ் நான் சொன்னல அதுதான் கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபேக்டர்ஸ், இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்சஸில் இருக்க போகுது. உங்களுக்கு மொபைல் ஆப்பில் தான், அதிகமான ஆப்பில் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து வீடியோ கிளாஸ், டெஸ்ட் பேட்ச் அனைத்தும் அதிகமான என்ற மொபைல் அப்ளிகேஷன் மூலம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ எனி டவுட்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்குவோம் ஃபர்தராக. ஸோ ஆப்போட லிங்க்கு நான் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் லிங்க்குமே இருக்கும். நீங்கள் பிஃபோர் தட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1499 அப்படிங்கிறது. ஸோ எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது, ஜூலை 9. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக 15 days. ஸோ இது வந்து டெஸ்ட் சீரியஸ், இதை மட்டும் நான் சொல்லிடுறேன், முடிச்சிருவோம். ஓகேங்களா, டெஸ்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சிடி அப்படிங்கிறது சாப்டர் டெஸ்ட் 1, சாப்டர் டெஸ்ட் 2 அப்படின்னு நம்மளோட டெஸ்ட் சீரியஸாக நம்ம வந்து இப்போ ஒரு இங்கிலீஷ் கிளாஸஸில் எடுத்தோடனே பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் நமக்கு ஸ்பாட் த எரர் கேட்குறாங்க, அந்த கிளாஸஸ் போகுது அப்படின்னா அந்த கிளாஸ் முடித்தோடனே ஒரு 15 கொஷின்ஸ் டெஸ்டஸ் அசைன் பண்ணியிருப்போம். அந்த டெஸ்டஸை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் முதற்கொண்டும் இருக்கும், அதையுமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு 20 டெஸ்டஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 20 டெஸ்டஸ் உங்களுக்கு அப்லோடாக இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. பிஃபோர் தட் ஜூலை 9க்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டெஸ்டஸ் எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஏன்னா நான் ஏன் இங்கிலீஷையும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிகே ஜென்ரல் அவேர்னஸில் ஏஷியன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ மிடிவல்னால் நமக்கு தெரியும் தானே, நமக்கு டெல்லி சுல்தான், முகல்ஸ், அது எல்லாமே. மாடர்னா நமக்கு தெரியும் காந்தியன் இரா 1857க்கு அப்புறம் வர்ற ஹிஸ்ட்ரி. ஏஷியன்னா கரப்பனில் ஆரம்பிச்சு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஆரம்பிச்சு மராத்தா, அசோகர் வரைக்கும் வர்றதுக்கு ஏஷியன் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்தியன் ஜியாகிரஃபி, வேர்ல்டு ஜியாகிரஃபி, கான்ஸ்டியூஷனல் 1-2. கான்ஸ்டியூஷனல் 1-2னா கான்ஸ்டியூஷனல் பேசிக்ஸாக எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸு, இம்பார்ட்டண்டான அமெண்ட்மெண்ட்ஸ், அதோட டெஸ்டஸ் எல்லாமே, இது எல்லாமே போத் அண்ட் தமிழில் இருக்கும். கொஷின்ஸ் எல்லாமே போத் அண்ட் தமிழில் இருக்கும். ஸ்டாட்டிக் ஜிகே ரொம்ப, ஆர்ட் அண்ட் கல்ச்சரு, ஃபோக் டான்ஸு, ஃபேமஸ் பர்சன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது எல்லாமே இருக்குது. லாஸ்ட் டெஸ்ட்டாக 2 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 1, கரண்ட் அஃபேர்ஸ் 2. ஸோ இந்த பிளானோட பிடிஎஃப்மே நம்ம டெலகிராமில் கொடுப்போம். இதுபடி டெஸ்டஸ்மே உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ இது வந்து வெறுமனே சாப்டர் வைஸ் டெஸ்டஸ் தான். இது இல்லாமல் செக்ஷனல் டெஸ்ட் இருக்க போகுது. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு 20 டெஸ்ட்டு, இதில் ஒரு 20 டெஸ்ட், 20 40 டெஸ்ட். ஒரு டெஸ்ட்டில் 15 கொஷின்னா 20 டெஸ்ட்னா இதுலேயே 300 கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவீங்க. 300 கொஷின்ஸ் மட்டுமா இருக்கும். 300 கொஷினை தாண்டி அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸோட எக்ஸ்ப்ளனேஷனுமே கீழே இருக்க போகுது. அப்போ 300 + ஒரு 4 1200க்கு ஒன் லைனர் படித்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஜிகேஜிஎஸில். ஸோ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறதா. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 20, இதில் ஒரு 40 டெஸ்டஸ் இதுலேயே வந்துருச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது சாப்டர் வைஸ் டெஸ்ட் இல்லாமல் செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஃபுல் அண்ட் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்டஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே அதிகமான ஆப்பில் அந்த வீடியோ கிளாஸஸ் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த பேச்சுலர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இது வரப்போகுது.
ஸோ வேணுங்கிறவங்க ஃபர்தராக வேணும்னா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பேட்ச் எப்போ ஆரம்பிக்க போகுது, எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டேன். ஃபீஸ் ரிலேட்டட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு பிஃபோர் தட் நீங்கள் கண்டென்ட் பார்த்துட்டு குவாலிட்டியாக இருந்தால் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டிலே பண்ண தேவையில்லை ஓகேங்களா. 9ஆம் தேதி ஷார்ப்பாக ஜென்ரல் லைவ் வந்துடும் அதிகமான ஆப்பில் ஓகேங்களா. ஜென்ரல் லைவ் முதற்கொண்டுமே நம்ம ஃப்ரீயாக போடுவோம் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. டே 1ல் நம்ம இங்கிலீஷ், மேக்ஸு, அப்புறம் ரீசனிங், அப்புறம் ஜிகே, ஜிஎஸ் என்ன பிளானோ அந்த பிளானோட பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்டு அந்த பிளான் படி லைவ் போக போகுது. லைவ் ரெக்கார்டாக போகும். ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீடியோ பெருசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஓகேங்களா. ஸோ இந்த பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஃபர்தராக உங்களோட சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஸ்டடி பிளான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதை வச்சு நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஃப்ரீயாகவே இனிமேலும் சேனல்லையும் வரப்போகுது, ப்ளஸ் பேட்சஸும் போக போகுது. ஸோ பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனி டவுட்டாக இருந்தாலும் கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.